சொல்கிறோம் பாருங்கள், நம்மளுடைய சொத்தை வாங்கிட்டு நம்மளே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்கக்கிட்ட நாம் இப்படி வாழ்ந்தோம் அப்படின்னா தான் அடுத்து வர சமுதாயம் விழிப்புணர்வோடு இருக்கும். அப்போ வாங்கிடுறாங்க இல்லைங்களா. அம்மா கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்காங்க, ஃபஸ்ட் ஃப்ளோரை வாடகைக்கு விட்டுறாங்க. வாடகையும் வச்சுங்களா. செகண்ட் ஃப்ளோரில் டெய்லரிங் ஷாப் போட்டுடுறாங்க. அதுவும் ஒரு தொழிலாச்சு இல்லைங்களா. அப்போ தைரியமாக தன்னம்பிக்கை இருந்தால் நமது மூத்த வயதிலும் தைரியமாக சம்பாதிச்சு வாழலாம். சரிங்களா. வேலை செஞ்சுட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம உடம்பும் மனதும் ஒத்துழைப்பு தரும். நம்ம சும்மா இருக்கணும்னு நினச்சோம்னா நம்மளுடைய உடம்பும் மனதும் ஒத்துழைப்பு தராது. அப்போ ஏதோ ஒரு வேலையில் தன்னை அர்ப்பணித்து கொண்டு நாம் வெற்றியை நாம் தான் காப்பாற்றி கொள்ள வேண்டும். நம்ம